हाय फ्रेंड्स वेलकम टू फरहानाकिचन इनकी நம்ம சேனல்ல இறால் மசாலா கிரேவி தான் பார்க்க போறோம். இறால்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். இது இட்லி, தோசை, புரோட்டா, ரைஸ் வெரைட்டிஸ்க்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இறால் 1/2 கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 4 பொடியாக நறுக்கியது, தக்காளி 2 பொடியாக நறுக்கியது, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நிறைய வெங்காயம் சேர்த்தாதான் உங்களுக்கு திக்கான மசாலா கிரேவி கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ எடுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இறால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இறால் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு. இப்போ மூடி வச்சு இறால் நல்லா வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட இறால் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு இறால் எடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சான்னு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லி இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இறால் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.